கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள்ல கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு லுக் டு தி ஒரு வசனத்தை நாம பார்க்கலாம். ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு 2 Kings chapter 20 20ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பி கொள்ளும் போது அங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் செய்த மகா பெரிய அற்புதத்தை நாம் பார்க்கலாம். இட்ஸ் அபவுட் கிங் ஹெசக்காயா. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில தேவன் செய்த ஒருத்தரும் கணிக்க முடியாத ஒரு அற்புதத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கு காரணம் இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஒரு 15 வருடம் அவர் ஆயுசு நாட்கள்ல 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார் என்று இங்க சொல்லப்படுகிறது. சோ ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா the lifestyle of எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. சோ அவன் 25 வயதுல அவன் யூதா மேல ராஜாவாகிறான். நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறான். சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறான். பாஸ்ஓவரை பஸ்காவை சரியான முறையில அனுசரிக்க வைக்கிறான். சோ அந்த அப்படியாப்பட்ட நாட்கள்ல அவன் யுத்தங்கள் வருகிறது. அவன் தனித்து போராடி கொண்டிருக்கிற நேரத்துல அவன் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிற நேரத்துல அன்னைக்கு இரவுல தேவன் ஒரு தூதன் அனுப்பி 1,85,000 பேரை சங்காரம் பண்ணுகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். இட்ஸ் அமேசிங். கர்த்தர் ஒரு ராஜா இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அற்புதத்தை, பிகாஸ் சிம்பிள் திங் இஸ் தட் he followed God with all of his heart. தேவனை தேடுவதாக இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், அவரை ஆராதிக்கிறதாகட்டும், even in the midst of crisis he learned to worship God. So நீங்க அது ஒவ்வொரு அதிகாரத்திலயும் நீங்க படிக்கலாம். 18ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா you will understand more about King Hezekiah. இன்னைக்கு நேரம் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமென். இந்த ராஜாவுக்கு தான் திடீரென்று ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. becomes very sick. அவனுடைய வியாதிக்குட்படுகிறான். God himself says, என்ன சொல்றாரு, அவருடைய ப்ராஃபட் ஆகிய ஏசாயாக்கு சொல்றாரு, போய் சொல்லுப்பா, King Hezekiah is going to die. அவன் காலம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ண சொல்லு, அவனுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாரு. ஆமென். யோசித்து பாருங்க, இவ்வளோ ஆண்டவருக்கு வாழ்ந்தவன், the king who brought a great change. யூதாவுள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவர், சுத்திகரிப்பை கொண்டு வந்தவருடைய ராஜாவுடைய வாழ்க்கையில God himself says, அவனை அந்த அதிகாரத்துக்கு கொண்டு வந்தவர் தேவன் தான். ஆனா தேவன் சொல்றாரு, இட்ஸ் ஓவர், இட்ஸ் டைம் ஹஸ் கம் ஃபார் யூ டு லீவ் திஸ் earth. அப்போ ராஜாவுக்கு ஒரு வேதனை, அவனுக்குள்ள ஒரு கலக்கம். அவன் தேவனை நோக்கி அன்னைக்கு அவன் என்ன பண்றாங்க, அழுகிறான். தேவனை பார்த்து அவன் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த கொடிய வியாதி நடுவுல எசேக்கியா செத்து போவேன் அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரத்துல, அப்பொழுது எசேக்கியா ராஜா முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் என்ன பண்ணானா, ஜெபித்தான், விண்ணப்பம் பண்ணினா. 3ஆம் வசனத்துல சொல்ல மிகவும் அழுதானா, மிகவும் அழுதான். he wept before God. தேவனுக்கு முன்பாக அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அழுறது காரணம், he was so much broken deep inside his heart. தன் இருதயத்துல உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவனாக இருந்தான். because he was a king who served God faithfully. உண்மையாக தேவனை வணங்கினவன், சேவித்த ஒரு ராஜா. அவனுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு தீமை வரும்போது அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. he just did what he could do. சோ நம்முடைய வாழ்க்கையில கூட இது இந்த எசேக்கியா ராஜா பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு then he didn't see God. The moment he became sick, அவனுக்கு இந்த ஒரு வியாதி வருகிறது, டாக்டர்ஸ் were looking about him, but அதே நேரத்துல when he heard about what is going to come, அவன் எடுத்த முதல் முடிவு என்னங்க, he went to God in prayer. இது ஒரு இடத்துல மாத்திரமல்ல, சத்துருக்கள் வரும்போது இந்த அசீரியன்ஸ் கேம், அதுதான் ராஜா அவன் என்ன பண்றாங்க, மெசேஜ் அனுப்புறான், ஏசாயாக்கு அனுப்புறான். then he went to the temple, தேவ ஆலயத்துக்கு கொண்டு போய் அந்த அசீரிய ராஜா பயமுறுத்துறதெல்லாம் தேவனுக்கிட்ட அறிக்கை விடுறான். he goes, worships God. ஆண்டவரை சொல்லும், ஆண்டவரே நீங்க பாருங்க எங்களை இப்படி பயமுறுத்துறான்.
என்று சொல்லி ராஜா கிட்ட தேவன் கிட்ட முறையிடுவான் எசேக்கியா. சோ எசேக்கியா ராஜா கிட்ட ஒரு பழக்கம் என்ன இருந்துச்சுன்னா, ஃப்ரம் ஹிஸ் டெண்டர் ஏஜ் he learned to go to God. இந்த 20ஆம் அதிகாரம், அதே 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க சொல்லும், he என்ன பண்ணனா, தேவனை, ஹல்லேலூயா, he held on to God. தேவனிடத்துல அவன் என்ன பண்ணாங்க, அவன் தேவன் மேல நம்பிக்கை வச்சு. 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் யூதாவின் ராஜாக்களில் ஒருவரும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்கவில்லை. அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த எல்லாவற்றையும் கற்பனைகளும் கை கொண்டு நடந்தான். he held on to God, he cleaved unto God. தேவன் அந்த அளவுக்கு பிடிச்சுக்கிட்டானா. So he followed God. அந்த 25 வயசுலயேங்க, சோ அந்த யங் ஏஜ்ல, அந்த யூத்லயே அவன் என்ன பண்ணான், he learned to cleave on to God, he learned to pray to God, he learned, அவன் தேவனிடத்துல ஜெபிக்கவும் விண்ணப்பிக்கவும் மன்றாடவும் ஆராதிக்கவும் அவரை சார்ந்து வாழவும் அவன் கற்றுக்கொண்டான். So that was his journey, life journeyல அவங்க அப்பா போல இருக்கல. he did something totally different. he chose God above all things. so நமக்கு ஒரு பாடமா இருக்குது. in spite of நம்முடைய வாழ்க்கையில இந்த எசேக்கியா ராஜாக்கு வந்தது போல அநேகருக்கு வரும். சத்துருக்கள் வந்தாங்க, அசீரியா ராஜா வந்தான், பயமுறுத்தினா, நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னா. he went to God. இப்ப வியாதி வந்தது, தீர்க்கதரிசி செத்து போயிருவாப்பா, அவன் சொல்றான், he again went to God. so what is இந்த வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? seek God always. எப்போதும் தேவனை தேட பழகி கொள்ளணும், ஜெபிக்க கத்துக்கணும். பிஃபோர் மற்ற காரியங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் கோயிங் மற்றவர்கள் ஆலோசனை கேட்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? டேக் few minutes to pray to God. எசேக்கியா ராஜா தான் பண்ணான். சத்ரு வந்தாலும் தேவன்கிட்ட போனான். அதோடைய பலனை ராஜா பார்த்தான், தேவன் பார்த்தாரு, தூதனை அனுப்பினாரு. ஒரே இரவுல 1,85,000 பேரை சங்காரம் பண்ணாரு. இப்பயும் பாருங்க, இந்த வந்துச்சு, தேவன் அவன் உயிரோடு இருக்க போறான்னு தெரியாது, whether he is going to die. amazing. அவன் சாவு போறது கூட தேவன் சொன்னார், மத்தவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆனா எசேக்கியா ராஜாவுக்கு சொல்றாரு, டைம் வந்துருச்சுப்பா, I'm going to take you back to heaven. இப்போ ராஜா கேட்கிறான், ஆண்டவரே, he wanted to do something for God. அதனால பூமியில இருந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே, you saw me, நான் வாழ்ந்த வாழ்க்கை உமக்கு தெரியும், நான் உமக்கு பிரியமானதை செய்தேன். he had that guts to tell God that அவன் தான் உண்மையா இருந்ததுனால தான் he had guts to tell God that I lived like this, you know me. நமக்கு அது பாடம் தான். இன்னைக்கு நம்ம உலகத்து மனுஷருக்கு முன்பாக you can as if religious காட்டிக்கலாம், ஜெபிக்கிறவங்க போல காட்டிக்கலாம், பரிசுத்தவான்கள் போல காட்டிக்கலாம். remember, there is a God who is in heaven, he is watching over you. அவர்கிட்ட அந்த தப்பிச்சு கொள்ள முடியாது. இந்த எசேக்கியா ராஜா அப்படிதான் இருந்தான். he was telling God, you know how I lived, நான் உத்தமமா இருந்தேன் ஆண்டவரே, நான் மாய்மாலம் பண்ணல, you know it. பாண்டவர் பார்க்கிறார் பரலோகத்திலிருந்து, அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு அனுப்புகிறார். 5ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்களை நான் கூட்டுவேன். This is an amazing answer from God. King Hezekiah had the guts to tell God how he lived. இன்னைக்கு ஒரே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழி, அவருடைய ரத்தத்தின் வழியாய் ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்.
God is not counting our sins. He has reconciled us through the blood of Jesus. Hallelujah. And your children, come with boldness to the throne of grace. Come with the blood of Jesus. God is inviting you. Come with a clean, தெளிக்கப்பட்ட இருதயத்தோட வாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கும். ரத்தத்தினால தெளிக்கப்பட்ட வாங்க, இருதயத்தோட வாங்க. God will hear your prayer. Hallelujah. இங்க எசேக்கியா ராஜா, he shows that a Christian life எப்படி இருக்கணும்னு, கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழணும்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். his lifestyle. எனக்கு உங்களுக்கு எனக்கு அது சவாலா தான் இருக்கிறது. you have to reach out to God. நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனா பெர்ஃபெக்ட் பண்ணுகிறவர்கிட்ட நம்ம போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். The Bible says நமக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறாரா நம்முடைய தேவன். 1 John chapter 8 and 9 நீங்க படிக்கலாம் அது. So our God is such a wonderful God. நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா he doesn't count your sins. நீங்க அவர்கிட்ட வந்து உங்க பாவங்களை அறிக்கையிட்டா அந்த பாவங்களை மன்னிக்கிற தேவன். He has something good store உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எசேக்கியா ராஜா அவர் சொல்றார், எனக்கு அவர் வந்து போய் அழுகிறாரு, ஜெபிக்கிறார். அவர் கேட்கிறார், உன் விண்ணப்பம், I heard your prayer. This is what the Lord God of your father David says, I have heard your prayer and seen your tears. I will heal you. I have heard your prayer. I have seen your tears. Such a wonderful God. உங்க ஜெபத்தை கேட்கிறவர், உங்க கண்ணீரை பார்க்கிறவர் அவர். Don't ever think God doesn't know anything about me or anything about you. He knows everything in and out. அவருக்கு தெரியும். உங்களுடைய பலவீனங்கள் தெரியும், உங்க குறைகள் தெரியும், உங்க போராட்டங்கள் தெரியும், உங்க என்ன சிக்னஸ் தெரியும். He knows everything. And God wants to do a miracle. இன்னைக்கு இரவுல கூட ஒரு அற்புதம் செய்ய, just one cry to God, one call. அந்த எசேக்கியாவுடைய ஜெபம், it was உண்மையிலும் உண்மையான ஒரு கதறல் தேவ சமூகத்துல. அவர் செய்ய மாட்டாருன்னு இல்லை, ஏற்கனவே he had an experience how God intervened for his prayer. So now again he was praying to God for God to intervene. உங்க வாழ்க்கையில எத்தனை முறை ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார் யோசிச்சு பாருங்க. Why don't you believe in your prayer? எத்தனை முறை உங்க வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிருக்கிறார், எத்தனை ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறாரு. If God has heard, நேற்றைய தினத்துல உங்க ஜெபத்துக்கு பதில கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில கொடுத்திருப்பார், ஆனால் இன்னைக்கு உங்க ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. So it's the same thing. பட் என்ன ஒண்ணுன்னா, நேத்தைக்கு நீங்க நம்புனீங்க, இன்னைக்கு அதே நம்பிக்கையோட இருக்கிறீங்களா உங்க ஜெபத்துக்கு தேவன் பதில கொடுப்பாருன்னு? I know Hezekiah டவுட்டோட ஜெபம் பண்ணல, he prayed in faith. அதனாலதான் God immediately said to Isaiah the prophet, போய் சொல்லுப்பா, அவன் ஜெபத்தை கேட்டுட்டேன்னு சொல்லு, ஜெபத்தை கேட்டுட்டேன்னு சொல்லு, நான் குணமாக்குறேன்னு சொல்லு, 15 வருஷங்களை கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லு. His prayer was faith-filled prayer. எப்படி ஃபெய்த் வந்துச்சுங்க? போன முறை நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, இந்த முறை ஜெபம் பண்ற ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வாரு. Do you trust him? I know இந்த ஜூம்ல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறாரு. Once again God will do a miracle.
Once again, God is willing to perform a miracle. உங்க வாழ்க்கையில, சரீரத்துல, உங்க குடும்பத்துல தேவன் அற்புதங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னவர் இன்ன வரைக்கும் அவர் மாறல. ஸ்டில் காட் வாண்ட்ஸ் டு. அதே ஆண்டவர் தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் உங்களுக்கு எனக்கு வேணும். உங்க ஜெபத்தின் நடுவுல, என் ஜெபத்தின் மத்தியில விசுவாசங்கிற அந்த வார்த்தை வேணும். மார்க் 11:24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அது பெற்று கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு நிச்சயமான பதில கொடுப்பாரு. Pray in faith. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஜெனசிஸ் சாப்டர் 21ல பாத்தீங்கன்னா அங்க ஆகார் தனிமையில யோசித்து பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல she met God face to face பார்த்து பேசுறா, என்னை காண்கிறவர் நான் கண்டேன் என்று சொல்லுவா. 21ஆம் அதிகாரத்துல இஸ்மவேலை கூட்டிட்டு போகிறா, தண்ணி தீர்ந்து போகிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. தன் பிள்ளை சாக கிடக்கிறான், அவனை விட்டு தூரம் போய் அழுகிறான், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பலன்னு. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சான், ஆகாரே. ஆகார விட சொல்லுவாரு, உன் பிள்ளையினுடைய சத்தம் கேட்கப்பட்டது, போ, அவன் உயிர் பிழைப்பான். ஹல்லேலூயா. பிகாஸ் ஆல்ரெடி 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், அவன் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு. தட் இஸ் அவர் காடுங்க. என் ஆண்டவர், நம்முடைய தேவன் இஸ் a wonderful God. உங்களுக்கு செய்ய நினைச்சது உங்களுக்கு மாத்திரம்தான் செய்வாரு. பட் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அன்னைக்கு ஆகார் ஓடுனா ஆண்டவர் அவளுக்கு கண்ணை திறந்தாரு, அவளுக்கு தான் வேண்டிய அந்த கிருபையை கொடுத்தாரு, பிள்ளை வளர்ந்தான், பராக்கிரமசாலி ஆனான்னு சொல்லுது. The same way எசேக்கியா சொன்னான். எசேக்கியா அவன் செத்து போயிடுவான்னு நினைச்சா, பட் he had faith in his God. ஜெபம் பண்ணா, 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு அதே ஆண்டவர் தானே, இன்னைக்கும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே, இன்னைக்கும் விண்ணப்பத்தை கேட்கிறவர் தானே, இன்றைக்கும் கண்ணீரை காண்கிற தேவன் தானே, இன்னைக்கு உங்களை என்னை நேசிக்கிறவர் தானே. உங்களை என்னை நேசித்து தானே இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினார், அவருடைய ரத்தத்தை சிந்த வச்சாரு. உங்க விண்ணப்பத்தை, உங்க ஜெபத்தை அற்பமா நினைப்பாரா? நிச்சயமா அற்பமா நினைக்க மாட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.